ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஃபாதர்ஸ் டேவும் இது எனக்கு தெரியாது. பாப்பா மறந்துட்டு இருக்கிறேன். அவங்க டேடிக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்கிறதுக்கு விஷ் பண்ணுறதுக்கு மறந்துட்டு இருக்கேன். அவங்க அண்ணா பண்ணியாச்சு, ஃபோன்லேயே மெசேஜ் பண்ணியாச்சு, அவங்க டேடி பார்த்தாச்சு. பாப்பாவுக்கு ஃப்ரெண்டுங்களோட நேற்று விளையாடிட்டே இருந்துட்டு என்ன பண்ணாங்க, மறந்துட்டு இருக்கான். இது ஃபாதர்ஸ் டேன்னு எனக்கும் தெரியாது, ஏன்னா எனக்கு ஃபாதர் இல்லையே. சரி, பாப்பா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டில் உக்காந்துட்டு இருந்தேன். நான் என்னடா பட்டேன் அப்படின்னு கேட்டால், அம்மா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேவா, நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கு போய் என்ன, இன்னும் டே மாறவே இல்லைல்ல, சாயந்தரம் டேடி வந்தாதே சொல்லிடு, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லு அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னா. எதுக்கு வருத்தப்படுற, இப்போ தான் உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, விஷ் பண்ணிவிட்டு டேடி கிட்ட போயின்னு நான் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அப்படியே வாயில் எப்படி சொல்கிறதுன்னுட்டு பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி பலூன் ஒன்று எடுத்துன்னு பலூன் உள்ள அதிலெல்லாம் போட்டுட்டு, அந்த பலூனில் பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட எடுத்துன்னு போய் ஒரு ஊசி ஒன்று வச்சுன்னு உடைச்சேன். அப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பறந்து கீழே விழுந்துச்சு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டேடி அப்படின்ட்டு சொன்னாங்க பாப்பா. அப்புறம் ஓகே தேங்க்யூ அப்படின்னு அவங்க டேடி சொன்னாங்க. அப்போ தாங்க ஹாப்பியானா. ஹாப்பியாக இருந்தா இல்லைன்னா அவங்கன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுனா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா உடனே சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் பசங்க எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.